கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனம் 15இன் கடைசி பகுதி. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நம் அனைவருக்கும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற நாளிலே இருந்தே நமக்கு தெரியும். காரணம் என்னவென்றால், இது கடவுளுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பாடல்கள் வாயிலாக கூட இந்த வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நமக்கு என்ன சொல்லித் தருகின்றார் அல்லது என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தரை சேவிப்போம் என்ற வார்த்தையை இங்கே வாசித்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது அல்லது எதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், ஒரு மதத்தை சார்ந்து அந்த மதத்தின் கடவுளை வணங்குகின்ற ஒரு காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறதாகவே மேலோட்டமாக இந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் பல மதங்கள் இருக்கின்றது. அந்த மதங்களிலே நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள், இந்த மதத்திற்குரிய கடவுளைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லுவார்கள். அதே வண்ணமாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை சார்ந்து கூட இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் என்ன சொல்லுகின்றோம், நாங்கள் கர்த்தரை மட்டுமே நாங்கள் சேவிக்கிறவர்கள் என்று நாமும் அறிக்கையிடுவதை இயல்பாக இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் ஆழமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் இங்கே யோசுவாவால் அங்கே வழிநடத்தப்படும் பொழுது அவர் சொல்லுகின்றார், நீங்கள் இப்பொழுது யாரை சேவிக்கப் போகிறீர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அங்கே கடவுளுக்காக தங்களை, உயிருள்ள கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்து அவரை மாத்திரமே சேவிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போம் என்று மிக உறுதிப்பட யோசுவா அறிவிக்கின்றதை நாம் இந்த இடத்துல பார்க்கின்றோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை அல்லது பிதாவாகிய தேவனை வணங்குவதல்ல இங்கே பிரச்சனை. நாங்களும் எங்களுடைய கடவுளை நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொல்லுகின்ற நிலை அல்ல. கடவுளுக்குரியவர்களாக நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோமா என்பது தான் பிரச்சனை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால், அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை, கடவுளுக்காகவே ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஜீவனுள்ள தேவனாகிய எங்கள் ஆண்டவருக்குரியவர்களாக மாத்திரம்தான் இருப்போமே தவிர வேறு எந்த விதத்திலும் எங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டோம். நாங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே எங்கள் இரட்சகர் என்று சொல்லுகின்ற மக்கள் மிக மிக சொற்பமாயிருக்கிறார்கள். பலர் என்ன செய்கின்றார்கள், இன்றைக்கு எல்லாரைப் போல ஊரோடு ஒத்துப்போ என்று சொல்லப்படுகிறதற்கு இணங்க என்ன செய்கிறார்கள், இன்றைக்கு கிறிஸ்தவத்தை அல்லது கடவுளை தொழுது கொள்ளுதல் என்பது அது எல்லாவற்றிலும் அல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற நாம் மற்றவர்களோடு கூட கலந்து வாழுதல் தான் இன்றியமையாதது, அவசியமானது என்று எந்த விதமான வித்தியாசமில்லாத மக்களாக வாழ்கின்றவர்களை நாம் அதிகமாய் பார்க்க முடியும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாக ஒருவேளை இந்த வசனத்தை நாம் பாடலாக பாடி மனதிலே பதிய வைத்திருந்தாலோ, மனப்பாடமாக நாம் மனதிலே பதிய வைத்திருந்தாலோ, ஒரு காரியத்தை நாம் நிச்சயமாக செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது என்ன, நான் கிறிஸ்தவனாக நான் இருக்கின்றேனா அல்லது
கிறிஸ்து என் ஜீவனாக இருக்கின்றாரா, அவர் என் உயிராக இருப்பாரானால் நான் என்ன செய்வேன்? அவருடையவராகவே நான் வாழ்வேன், அவருக்காகவே வாழ்வேன். அது யார் யாரெல்லாம்? நானும் என் குடும்பத்தாரும், நானும் என்னை சார்ந்தவர்களும் கடவுளுக்கென்று முழுமையாக நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். அவர் இல்லாமல் நாங்கள் இல்லை. இந்த உலகத்தில் அவருக்கு நாங்கள் அடையாளங்களாக, அற்புதங்களாக, எங்கள் மூலமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற குடும்பமாக நாங்கள் வாழ்வோமே தவிர அவரை அவசரத்திற்கு மாத்திரம் தேடுகிறவர்களாகவும் அல்லது பெயர் அளவிலே நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்களாகவும் நாங்கள் இருக்க மாட்டோம் என்கிறதான உறுதியை நாம் பெற்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் அநேக கடவுளுடைய பிள்ளைகள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உலகமும் வேண்டும், எனக்கு கடவுளும் வேண்டும். கடவுளுடைய பிள்ளை என்று சொல்வதனாலே நான் இதையெல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லவே இல்லை. இதெல்லாம் இந்த நவீன உலகத்தில் இது சகஜம்தான் என்று சொல்லி மாறிக்கொண்டிருக்கிறதான உலகத்திற்கு ஏற்ற வண்ணமாக இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் வாழ்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு கூட ஆண்டவருக்காகவே இந்த உலகத்தில் வாழ யோசுவாவை போல நாம் சொல்ல வேண்டும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக அவருக்குரிய பிள்ளைகளாகிய நம்மை, அவருக்காகவே அர்ப்பணித்திருக்கிற நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி போக மாட்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து அவருக்குரியவர்களாக சாட்சியாய் நிற்பதற்கான பலன் கிருபைகளை தந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.